வணக்கம். தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் அண்மை சிறப்பு செய்திகள். மணிப்பூர் மாநிலத்தில் சென்ற வருடம் துவங்கிய கலவரம் இன்னும் முழுமையாக கட்டுக்குள் அடங்கவில்லை. சென்ற வருடம் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தினரால் துரத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட காணொளி 38 நாட்களுக்கு பின்பே பொதுவெளிக்கு வந்தது. இந்திய நாடே கொந்தளித்த அந்த நிகழ்வில் பல நாட்களுக்கு பின்பே அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக அங்கு இரு சமூகங்களுக்கு நடக்கிற மிகப்பெரிய வன்முறை போராட்டம், அதை தடுக்க மணிப்பூர் அரசு ஒரு உபயோகமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக இன்னும் நிலைமை கட்டுக்குள் வராமல், அங்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட குக்கி சமூகத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டு அவருடைய உடல்கள் இன்னும் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படவில்லை. நிலைமைகள் இவ்வாறு இருக்க பிஜேபியினுடைய தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அங்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்ற பொழுது பிஜேபியினுடைய வாகனங்களை வழிமறித்தும் அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சாலைகளில் டயர்களை கொளுத்தியும் மணிப்பூர் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இது பிஜேபிக்கு ஒரு பெருத்த பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்கள் முழுவையும் இந்த மணிப்பூர் சம்பவத்தினால் மிகவும் கொதிப்பான மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் அங்கு இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் அவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தால் சென்ற முறை பெற்ற வெற்றியை பிஜேபி இந்த முறை பெற முடியாது என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். மீண்டும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். நன்றி.